இந்திய கடற்படையோட முதல் பயிற்சி படையைச் சேர்ந்த கப்பல்கள் ஐஎன்எஸ் தீர், சுஜாதா, ஷார்துல், அப்புறம் கடலோர காவல் படையோட சாரதி கென்யாவோட மொம்பாசா துறைமுகத்துக்கு போயிருக்காங்க. இது ஒரு பெரிய பயிற்சி பயணமா. ஆமா, இது தென்மேற்கு இந்திய பெருங்கடல் பகுதியில நடக்கிற ஒரு நீண்ட தூர பயிற்சி பயணம். இதுக்கு முன்னாடி அவங்க சீஷெல்ஸ், மொரிஷியஸ், லார் யூனியன், மொசாம்பிக்னு பல நாடுகளுக்கு போயிட்டு வந்திருக்காங்க. மொம்பாசா அந்த வரிசையில ஒரு முக்கியமான ஸ்டாப். கென்யா கிழக்கு ஆப்பிரிக்கால ஒரு முக்கியமான இடத்துல இருக்கு இல்லையா? சொமாலியா, எத்தியோப்பியா, தான்சானியா கூட எல்லாம் எல்லை இருக்கு. இந்திய பெருங்கடல்ல அதோட இருப்பு முக்கியம் தானே? மிக மிக முக்கியம். அது மட்டும் இல்ல பாருங்க, நைரோபில ஐக்கிய நாடுகளோட சுற்றுச்சூழல் திட்டம், அதாவது யுஎன்இபி, அப்புறம் யுஎன் ஹேபிடாட், இதோட தலைமையகங்கள் இருக்கு. இதுவே கென்யாவோட உலகளாவிய முக்கியத்துவத்தை காட்டுது. புவியியல் ரீதியாவும் பூமத்திய ரேகை போகுது, விக்டோரியா ஏரி இருக்கு, கென்யா மலை, நிறைய சிறப்பம்சங்கள். இந்த கடற்படை வருகை இந்தியாவோட சாகர் கொள்கையோட நீட்சியான மகாசாகர் பார்வையோட தொடர்புடையதுன்னு சொல்றாங்க. ஆனா நடைமுறையில இதுக்கு என்ன அர்த்தம்? சும்மா ஒரு நட்புறவு பயணமா இல்ல வேற ஏதாச்சும் இருக்கா? இல்ல, இன்னும் வெறும் நட்புறவு பயணம்னு மட்டும் சொல்லிட முடியாது. மகாசாகருங்கிறது பரஸ்பர பாதுகாப்பு, பிராந்திய வளர்ச்சி, இதுக்கெல்லாம் இந்தியா எடுக்கிற ஒரு பெரிய முயற்சி. இந்த வருகை இந்திய பெருங்கடல் பகுதியில கடல் பாதுகாப்பை உறுதி செய்யறதுலயும் மத்த நாடுகளோட ஒத்துழைப்பா பலப்படுத்துறதுலயும் இந்தியா எவ்ளோ உறுதியா இருக்குன்னு காட்டுது. அப்போ அங்க நடந்த கூட்டு பயிற்சிகள் MPX, PASEXன்னு சொல்றாங்களே, அதெல்லாம் வெறும் ஃபார்மாலிட்டி இல்லையா? நிச்சயமா இல்ல. அந்த பயிற்சிகள், அதாவது MPX, PASEX, இதெல்லாம் ரெண்டு நாட்டு கடற்படைகளும் எப்படி ஒன்னா சேர்ந்து செயல்பட முடியும்ங்கிறதுக்கான பிராக்டிக்கல் ட்ரைனிங். அதாவது நாளைக்கு ஒரு கடல் பாதுகாப்பு பிரச்சனை வந்தாலோ இல்ல ஒரு பேரிடர் வந்தாலோ எப்படி ஒருங்கிணைந்து செயல்படுறதுங்கிற ஒரு ஒத்திக மாதிரி. இது போக தொழில்முறை பரிமாற்றங்கள், கலாச்சார நிகழ்ச்சிகள், யோகா செஷன்ஸ்னு உறவை பலப்படுத்த நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. இது இந்தியாவின் சாஃப்ட் பவரையும் காட்டுது.